ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பவர்ஃபுல்லான 12 வோல்ட் வாட்டர் பம்ப் எப்படி மேக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்க திங்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளாகவே மேக் பண்ணிடலாம். இதனால் பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாலே தெரியும். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்களை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 12 வோல்ட் டிசி மோட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஹைட் டார்க் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிவிசி பைப் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே தான் இம்பலர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை ரெண்டு எண்டையுமே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு 2 ரவுண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிவிசி சீட்டில் தான் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இம்பலர் மேக் பண்ணுறதுக்காக அதோட சின்னதாக இருக்க மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு எண்டு கிளாப் வச்சு ஒரு எண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் தான் நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால் இதை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது சுற்றிலுமே நல்லா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா எந்த வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இம்பலர் மேக் பண்ணலாம். இம்பலர் மேக் பண்ணதுக்கு ஒரு ரவுண்ட் பீஸ் எடுத்து அதில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை நல்லா சாண்ட் பேப்பரில் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிடும். அப்போயே தான் வாட்டரோட ஃபோர்ஸில் வந்து அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நல்லா ஒட்டிட்டு ஃபெவிக்விக் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சென்டர்லேயும் கேப் வந்து நிறைய இருக்கும். அதுலேயும் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ வந்து வாட்டர் அவுட்புட்காண்டி ஒரு போஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்புட் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் வாட்டரோட இன்புட் கொடுக்குறதுக்காக அந்த ரவுண்ட் எண்டு கேப்பில் வந்து நல்லா ஹோஸ் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஹோஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். வாட்டர் லீக்கேஜ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ அந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். அதான் நமக்கு அவுட்புட் வாட்டர் வந்து வெளியே வரும். இந்த ஹோஸ் வழியாக தான் வரும். இந்த எண்டில் தான் நம்ம வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஹோல் போட்டு அந்த ஸ்க்ரூ கனெக்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஹோல் எப்படி போட்டோம்னா நம்ம வீட்டில் நார்மலாக விக்ஸு இல்லை வேஸ்லின் எதாவது எடுத்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மேலே தெரியுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் ஈஸியாகவே ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணி தான் ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மோட்டர் வந்து அந்த பேரிங் வந்து அந்த ஹோல்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த 2 இடத்துல வந்து மார்க் ஆயிரும். அந்த இடத்துல ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதே மெத்தடில் தான் யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருந்த இம்பலர் மேலே அந்த மாதிரி ரவுண்ட் பீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் சென்டரில் ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் வாட்டர் வந்து ஃபோர்ஸாக வெளியே வரும். இப்போ மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அந்த பேரிங்கில் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு வால் டியூப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஸ்க்ரூஸ் அப்ளை பண்ணி டைட் பண்ணிக்கலாம் மோட்டரை. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து கம்மியாகும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். வால் டியூப் வச்சு பண்ணையில் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக தான் நல்லா ஸ்க்ரூ வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோட்ரு வந்து கரண்ட் வந்துடாத அளவுக்கு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வாட்டர் சீல் மேக் பண்ண போகிறோம். அந்த பேரிங் வந்து டேமேஜ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக அதேமாதிரி வால் டியூப்பை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ஹோல் வந்து மோட்டரோட ஷாஃப்ட் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு ஹோல் போட்டு எடுத்துகிட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இதில் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகக்கூடாது. அப்படி இல்லைனா பேரிங் டேமேஜ் ஆயிரும். இப்போ அந்த இம்பலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இம்பலரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணதுனா பண்ணிக்கோங்க. அதில் க்ளூவை கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் இம்பலர் வந்து தனியாக சுற்றிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். வாட்டரோட ஃபோர்ஸில் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்புட்டு ஹோஸ் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ரவுண்ட் பீஸை வச்சு அந்த எண்டு கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அடிக்கடி. நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா எந்த லீக்கேஜுமே இல்லாமல் நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் வந்து இந்த ஹோஸை ரிமூவ் பண்ணிடுவேன். அதில் வந்து ஃபுட் வால்வுன்னு ஒன்று வைக்கணும். அப்படின்னா தான் ஹோஸில் வந்து வாட்டர் வந்து இழுக்கும். அதுக்காக தான் இந்த ஃபுட் வால்வு இல்லாததுனால நான் அந்த ஹோஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மோட்டருக்கு ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபோர்ஸாகவே இந்த தூசியை வெளியே தள்ளிட்டு நல்லா பவர்ஃபுல்லான ஏர் வருது. இப்போ வந்து வாட்டரில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது செம சூப்பராக ஒர்க் ஆகுது. இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க.